அந்த சாதி என்ன பண்ணுது தெரியுங்களா? என்ன பண்ணுதுனாக்கா, பசங்களுடைய இன்னோசன்ஸ் வந்து முதல்ல காலி பண்ணுதுங்க. அந்த நீயே நானால பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் தம்பியை வந்து எழுந்து நடப்பார். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தம்பியை பார்க்கும்போது எல்லாருமே என்ன தோணிருக்கோம்? கோவமே வந்திருக்காது. யாருமே கோவப்பட்டு மாட்டோம். பாவம்டா அவன் தான் நினைச்சிருப்பாங்க. பாவம் அவங்க யாரோ தப்பா கைட் பண்றாங்க நினைச்சிருப்போம். அவங்கள ஒரு இன்னோசன்ஸ் இருந்தது. அந்த இன்னோசன்ஸ் வந்து அவன் அப்புறமா அவன் மன்னிப்பு கேட்கறான். அதுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா பேசுறான் தம்பி. அந்த இன்னோசன்ஸை முதல்ல காலி பண்ணுது. குழந்தையா வரவங்க எவ்வளவு இன்னோசென்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. குழந்தையா வரவங்ககிட்ட அந்த இன்னோசன்ஸ் இருக்கும். அந்த இன்னோசன்ஸை வந்து காலி பண்ணுது. ரெண்டாவது என்ன பண்ணுதுனாக்கா, அவனுடைய நேச்சுரல் கேரக்டரை வந்து காலி பண்ணுது. ஹியூமன் நேச்சுரல் கேரக்டர் இல்லையா? ஒருத்தனை அடிக்கூடாது, ஒருத்தனை வந்து நாசம் பண்ணக்கூடாது, ஒருத்தனை கொலையை வந்து ஏத்துக்காது. ஹியூமன் நேச்சரை ஏத்துக்காது, இயல்புல அதை ஏத்துக்காது. அந்த ஹியூமன் நேச்சரையும் காலி பண்ணிடுது. அடுத்தது என்ன ஸ்டேஜ் கொண்டு போகுதுனாக்கா, அரகன்ஸ் ஸ்டேஜ் கொண்டு போகுது. சாதின்றது அரகன்ஸ் ஸ்டேஜ். வெறி பிடிச்சவளா அவளை மாத்துது. வெறி பிடிச்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? அவனுடைய சுயத்தை இழந்துட்டான்னு அர்த்தம். அவனுடைய செல்ஃபை வந்து இழந்துட்டான்னு அர்த்தம். வெறி பிடிச்சவனா அவன் மாத்துது. இந்த கவினை கொலை பண்ண சுர்ஜித் யாருங்க? அவன் ஸ்கூல்மேட்டு அந்த பாப்பான்னு சொல்றாங்க. சுபாஷின்ற ஸ்கூல்மேட்டுன்னு சொல்றாங்க. தம்பியை வந்து ஏறத்தாழ பார்த்துருப்பான், பார்த்து பழகி இருந்திருப்பான். சுர்ஜித் கவினை தாண்டி படுகொலை பண்ணப்பட்ட எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கேயோ ஒரு பார்த்துருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து கூட பார்த்துருப்பாங்க. வேற யாருமே இல்லை. நம்ம கூட ஸ்கூல்ல உட்காந்துருந்தவன் தான் சுர்ஜித், வேற யாருமே கிடையாது. ஸ்கூல்ல நம்ம கூட பக்கத்துல உட்காந்து அந்த சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல கை விட்டு சாப்பிட்டோம் தான் சுர்ஜித். அந்த நேரத்தில் அவனுக்கு இன்னோசன்ஸ் இருந்தது. அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து சாதி தெரியாது. அந்த நேரத்தில் அவனோட நேச்சுரல் கேரக்டர் வந்து அங்கே இருந்தது. அவனுக்கு அந்த நேரத்தில் அரகன்ஸ் கிடையாது. அவன் நம்ம கூட இருந்தான்.